Hello students, welcome to CE Education. 10th Max Exercise 5.2 பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா. இந்த ஸ்லோப்பை எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்னு இண்டிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த லைன் இருக்கு. இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி இருக்கு, ஸ்லோப்பாக இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு சாஞ்சி இருக்கு, எந்த அளவுக்கு இந்த லைனோட ஸ்லோப் டிகிரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாது. இந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல என்ன டிகிரி இருக்கும், ரெண்டுமே தெரியாது. ஸோ அன்னோன் ஆங்கிளை நாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தீட்டான்னு அசைன் பண்ணுறோம். இப்போ அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா அன்னோன் வேல்யூஸை நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு அசைன் பண்ணுவோம் இல்லையா. ஆல்ஃபாபெட்டிக் நம்பர், ஆல்ஃபாபெட்ஸில் லெட்டர்ஸில் எதை வேணாலும் இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஆங்கிள், தெரியாத ஆங்கிளை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம தீட்டான்னு அசைன் பண்ணுறோம். சரி, இப்போ பாருங்க, இப்போ ஸ்லோப்புக்கு டிகிரி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பை என்னன்னு இண்டிகேட் பண்ணுறோம், எம்னு இண்டிகேட் பண்ணுறோம். அப்போது இந்த ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஆப்போசிட் சைடு, டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது அட்ஜசன்ட் சைடு. அப்போது ஆப்போசிட் சைடை அட்ஜசன்ட் சைடால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும், இந்த ஸ்லோப்போட மெஷர்மெண்ட். அதே மாதிரி இந்த ஸ்லோப்புக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜசன்ட் சைடை டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டிகிரி தெரியாது, அதுக்கு தீட்டான்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தீட்டாக்கு டேப்லர் காலம் இருக்குது, அதை பார்த்து நம்ம இந்த ஸ்லோப்போட டிகிரியை நம்ம சொல்லிடலாம். அடுத்ததை நம்ம அந்த டேப்லர் காலம் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோப்பு எம், இப்போ மெஷர்மெண்ட் பாருங்க, ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கு பாருங்க. ஆப்போசிட் சைடில் இங்கிருந்து இது வரைக்கும் y1, இங்கே இருக்கா y1, அதுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ y1 இங்கே இருந்து இது வரைக்கும், அதாவது இந்த டிஸ்டன்ஸு y2 தானே. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் y2லேருந்து y1 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போது ஆப்போசிட் சைடு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, y2 மைனஸ் y1. அடுத்தது அட்ஜசன்ட் சைடோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க பாருங்க. இங்கிருந்து இது வரைக்கும் x1, அடுத்தது இங்கிருந்து இது வரைக்கும் x2. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் x1, இங்கிருந்து இது வரைக்கும் c வரைக்கும் x2. அப்போ x2ல இருந்து இந்த x1 சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடு பாருங்க, x2 மைனஸ் x1. ஸோ ஸ்லோப்பை மெஷர்மெண்ட்ல கேட்டால் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்லோப்பை மெஷர்மெண்ட்ல கேட்டால் டேனை தீட்டா டிகிரிக்கு டேப்லர் காலத்தில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ 5.2 கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டேப்லர் காலத்தை பார்த்துடலாம். அதாவது சைனோட 0 டிகிரி, சைன் 30 டிகிரி, சைன் 45 டிகிரி, சைன் 60 டிகிரி, சைன் 90 டிகிரி. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சைனுக்கு மாத்திரம் இல்லை, காஸ் டேனுக்கும் கூட. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 பாகம், கால் பாகம், அரை பாகம், முக்கால் பாகம், முழு பாகம். 0 பாகம் 0, கால் பாகம் 1/4, அரை பாகம் 1/2, முக்கால் 3/4, முழுசு 1. இப்போ 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, காலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, அரைக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, முக்காலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, முழுசு 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போ 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 0 தான் வரும், அதுதான் சைன் 0ட வேல்யூ. அடுத்தது கால், அதாவது கால் பாகத்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 1 தான் வரும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 வரும். ஸோ சைன் 30க்கு கால் பாகத்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1/2 வரும், அதுதான் வேல்யூ. அடுத்தது சைன் 45க்கு அரை பாகத்தை ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸோ 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 வரும், 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 1/√2. அடுத்தது சைன் 60க்கு முக்கால் பாகத்துக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா √3, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 வரும். அடுத்தது சைன் 90க்கு முழு பாகம், அதாவது 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 தான் வரும். இப்போ பாருங்க, 0, கால், அரை, முக்கால், 1, இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தா சைன் 0, சைன் 30, சைன் 45, சைன் 60, சைன் 90. ஸோ இதுக்கு வேல்யூ கிடைச்சிடும். இது அப்படியே ரிவர்ஸில் எடுத்துங்க, அதுதான் காஸ். ஸோ
sin 90 டிகிரிக்கு 1 வேல்யூ இருக்கா, அதுதான் cos 0க்கு 1. அடுத்தது sin 60 டிகிரிக்கு √3/2 இருக்கா, அதுதான் cos 30க்கு √3/2. sin 45 டிகிரிக்கு 1/√2 இருக்கா, அதுதான் cos 45 டிகிரி 1/√2. அடுத்தது sin 30 டிகிரி 1/2 இருக்கா, அதுதான் cos 60 டிகிரிக்கு 1/2. அடுத்தது sin 0 டிகிரிக்கு 0 இருக்கா, அதுதான் cos 90க்கு வேல்யூ. அடுத்தது அதாவது என்ன பண்றோம், இந்த 1 ரிவர்ஸ்ல எழுதுறோம். ஸோ 1 √3/2 1/√2 1/2 0. அடுத்தது நெக்ஸ்ட் tan அப்படின்னாலே sin டிவைட் பை cos தான் tan. ஸோ 0வை 1ஆல டிவைட் பண்ணுங்க, 0 தான் வரும். 1/2வை 1/√3/2ஆல டிவைட் பண்ணுங்க, 1/2வை. ஸோ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மும் கேன்சல் ஆயிரும். 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல √3 இருக்கு. அடுத்தது tan 45க்கு sin 45 டிகிரியும் cos 45 டிகிரியும் டிவைட் பண்ணுங்க. பாருங்க 1/√2 டிவைடட் பை 1/√2. ஸோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய √2வும் இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய √2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/1 1/1 1 தான் வரும். அடுத்தது tan 60 டிகிரிக்கு sin 60 டிகிரியும் cos 60 டிகிரியும் டிவைட் பண்ணுங்க. √3/2 டிவைடட் பை 1/2. இப்போ என்ன ஆகும் பாருங்க, நியூமரேட்டர்ல √3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 and 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ √3 டிவைடட் பை 1 √3 டிவைடட் பை 1 √3. அடுத்தது நெக்ஸ்ட் tan 90 டிகிரிக்கு sin 90 டிகிரி வேல்யூவையும் cos 90 டிகிரி வேல்யூவையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ 1 டிவைடட் பை 0, எந்த நம்பரை 0வால டிவைட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ சைனோட 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்கு வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம காசும் டேனும் ஈஸியா எழுதிடலாம். 10th Max Exercise 5.2 First question. What is the slope of a line whose inclination with the positive direction of x-axis is ன்னு கேட்டிருக்காங்க. x அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப்ல பாருங்க இந்த லைன் இருக்கு. இந்த லைன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, ரைட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கும், எல்லாமே பிளஸ்ல இருக்கும். ஒய் ஆக்சிஸும் பிளஸ்ல இருக்கும். ஸோ இது பாசிட்டிவ் டைரக்ஷன். அடுத்தது ஒய் ஆக்சிஸ்ல, அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒய் ஆக்சிஸ்க்கு பிளஸ் இருக்கும், ஆனா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மைனஸ் இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷன். அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ்ல இருக்கும், ஒய் ஆக்சிஸும் மைனஸ்ல இருக்கும். இதுவும் நெகட்டிவ் டைரக்ஷன். அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ்ல இருக்கும், ஒய் ஆக்சிஸ் மைனஸ்ல இருக்கும். இதுவும் நெகட்டிவ் டைரக்ஷன். அப்ப பாருங்க, சோ இந்த லைன் ஆரோ எதை நோக்கி இருக்கு, ரைட் சைடு டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. சோ இது பாசிட்டிவ் டைரக்ஷன். சோ அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் a லைன். சோ இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேக்குறாங்க. whose inclination with பாசிட்டிவ் டைரக்ஷன். சோ இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இந்த லைன் போகுது. பாருங்க, இன்னொரு பாசிட்டிவ் டைரக்ஷன் பாருங்க. எக்ஸாம்பிள், இந்த லைன் இருக்கு. சோ இந்த லைனோட ஆரோ எப்படி இருக்கு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஆரோ, இந்த ஆரோ விட்டுருங்க. இந்த ஆரோ எப்படி இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி இருக்கு. சரி, அடுத்தது இன்னொரு கிராஃப் பாருங்களேன். இந்த லைன் இருக்கு, இந்த லைனோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, இந்த நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி இருக்கு. பாசிட்டிவ்ல தான் இருக்கு, பட் ஆனா அதனுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் போகுது. எப்படி நெகட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் வரும், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் வந்துடும் இல்லையா. சோ அப்படி இருந்தா அது நெகட்டிவ் டைரக்ஷன். சரி, நமக்கு இங்க இன்னொரு லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. சரி, இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 90 டிகிரி அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல 90 டிகிரி நம்ம டிரா பண்றோம். ஸோ இதுல ஸ்லோப் என்னவா இருக்கும், அதாவது ஒரு லைன் எந்த அளவுக்கு சாஞ்சி இருந்தா தானே நம்ம ஸ்லோப் எழுத முடியும். இந்த லைன் இந்த அளவுக்கு சாஞ்சி இருக்கு. ஸோ இங்க ஏதோ ஒரு டிகிரி வரும், ஏதோ ஒரு ஆங்கிள் வரும்.
அதே மாதிரி இந்த இடத்துல சாஞ்சு இருக்கு, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? பட் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும்போது 90 டிகிரி. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ட்ரைட்டா இருக்குங்கிறோம், ஆனா ஸ்லோப்புங்கிறோம். ஸ்லோப்புனால என்ன இருக்கு? சாஞ்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த லைன் சாஞ்சே இல்ல, ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்போ ஸ்லோப்பே கிடையாது. அப்போ பாருங்க, ஸ்லோப் எம்முக்கு நம்ம டிகிரி எழுதுறோம். இங்க டிகிரி தானே கொடுத்துருக்காங்க. அப்ப டிகிரி எழுதுறோம். டிகிரி எழுதுனா tan தீட்டாவை எடுத்துக்கணும். ஸோ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு tan தீட்டா. இங்க தீட்டாங்கிறது என்ன நம்ம அசைன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 90 டிகிரி. ஸோ இது மாதிரி வெறுமனே 90 டிகிரின்னு கொடுத்தா அது தீட்டான்னு அர்த்தம். ஸோ tan 90 டிகிரிக்கு என்ன வேல்யூ பாருங்க, அந்த டேப்லர் காலத்துல இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ எம் ஈக்குவல் டு, அதாவது எம் ஈக்குவல் டு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோப்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எம்னு எழுதினாலே ஸ்லோப்னு தான் மீனிங். ஸோ எம் ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு தீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ tan 90 டிகிரிக்கு வேல்யூ என்ன வருது டேப்லர் காலத்துல பாருங்க, இன்ஃபினிட்டின்னு இருக்கு. ஸோ இது என்னன்னு எழுதணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் லைன் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் இப்போ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ற பாருங்க. ஒரு லைன் சாஞ்சி இருக்குங்கிறாங்க, இங்க சாயவே இல்லை 90 டிகிரிங்கிறாங்க. அப்ப எப்படி வேல்யூ எழுத முடியும்? சாஞ்சிருந்தா தானே நம்ம ஆங்கிள் எழுத முடியும். இங்க சாஞ்சே இல்லை. ஸோ அதனால அன்டிஃபைன்டு. 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்ப 0 டிகிரின்னு கொடுத்தா நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? அவங்க அது மாத்திரம் இல்லாம பாருங்க, ஸ்லோப் ஆஃப் அ லைனுங்கிறாங்க. ஒரு லைனு சாஞ்சி இருக்குங்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, whose inclination with positive direction. ரெண்டாவது கண்டிஷன். பாசிட்டிவ் டைரக்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். இது எல்லாமே நெகட்டிவ் குவாட்ரண்ட். இதுவும் செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ், தேர்டு நெகட்டிவ், ஃபோர்த்து நெகட்டிவ். பட் இது மாத்திரம் தான் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அவங்க எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் எப்படி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு இந்த லைன். ஏன் 0ன்னு கொடுத்துருக்காங்க? 0னா இந்த லைன் மேலேயே இருக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். பட் இதுக்கு ஆங்கிள் என்ன இருக்கு? ஆங்கிளே இல்லை. அப்போ 0 டிகிரி. அப்ப 0 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம டிகிரின்னு கொடுத்தாலே நம்ம ஸ்லோப் எதை எடுத்துக்கணும்? tan தீட்டா எடுத்துக்கணும். இப்ப தீட்டா இருக்கிற இடத்துல 0 டிகிரி நீங்க அப்ளை பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எம் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ எம் ஈக்குவல் டு தீட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. பட் tan 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ பாருங்க? 0ன்னு இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் ஸ்லோப் ஆஃப் லைன் என்னது? 0. இந்த லைன் சாஞ்சே இல்லை, அப்படியே ஹரிசாண்டலாவே போகுது. அப்படியே ஹரிசாண்டலாவே போனா அதுக்கு டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி. 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2 செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் whose slope is? பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் எவ்வளவு? இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல அவங்க ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க, நாம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். இப்ப ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பாருங்க, அதாவது கொடுத்துருக்கக்கூடியது என்னது? 0. அப்போ அது ஸ்லோப்புன்னு இருக்காங்க. அப்போ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஈக்குவல் டு, அதாவது ஸ்லோப் ஈக்குவல் டு tan தீட்டா. இப்போ நமக்கு எம் என்னன்னு இங்க இருக்கு? 0ன்னு இருக்கு. ஸோ 0 ஈக்குவல் டு tan தீட்டா. இப்போ tan இந்த தீட்டாக்கு என்ன வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 0 வரும். ஸோ என்ன தீட்டாக்கு என்ன டிகிரிக்கு இங்க 0ன்னு வரும் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க tan 0 இருக்கா. ஸோ அதுக்கு நேரம் என்ன இருக்கு? 0 டிகிரி இருக்கு. அப்போ தீட்டாக்கு 0 டிகிரின்னு நம்ம இருந்தாதான் நமக்கு என்னன்னு வரும்? டேனோட வேல்யூ 0ன்னு வரும். அப்ப தீட்டா இங்க என்னது? 0 டிகிரி. அப்போ tan 0 ஈக்குவல் டு tan 0 டிகிரி ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப இன்க்ளினேஷன் என்னது? 0 டிகிரி. ஸோ ஆன்சர் 0 டிகிரி. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஸ்லோப்புங்கிறது என்னது? m ஈக்குவல் டு 1. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்லோப் தான் கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ m ஈக்குவல் டு 1. அப்போ m ஈக்குவல் டு tan தீட்டா. அப்போ m இருக்கிற இடத்துல 1 வரும். ஸோ 1 ஈக்குவல் டு tan தீட்டா. அப்ப அந்த தீட்டாக்கு என்ன டிகிரி இருந்தா வேல்யூ 1 வரும் அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, tan 0 1/√3, இங்க 1 இருக்கு. ஸோ இப்போ இங்க tan 1 வேல்யூ வரணும்னா என்ன இருக்கு? 45 டிகிரி.
ஸோ அப்போ தீட்டாக்கு என்ன வரும் 45 டிகிரி. அப்போ இன்க்ளினேஷன் என்னது, அதாவது இங்க தீட்டாங்கிறது 45 டிகிரி, அப்போ இன்க்ளினேஷன் என்னது 45 டிகிரி. ஸோ ஆன்சர் 45 டிகிரி. 10th Maths Exercise 5.2 third question. Find the slope of a line joining the points. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு டிகிரியை கொடுத்தாங்க, வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் வேல்யூ கொடுத்தாங்க, டிகிரி கண்டுபிடிச்சோம். இங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, given points என்னது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5,√5 with the origin. origin என்ன அர்த்தம்? 0,0. So x axis 0, y axis 0. So the origin of the point என்னது 0,0. அடுத்தது பாருங்க, ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஃபார் 2 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இதுல பாயிண்ட்ஸ்ல பாருங்க 5,√5 0,0. ஏன்னா 0,0ங்கிறது ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. அப்போ 5,√5 x1 y1 0,0 x2 y2. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ பாருங்க, m equal to y2 minus y1, y2 0, y1 √5. ஸோ 0 minus √5 divided by x2 minus x1, x2 0, x1 5. ஸோ 0 minus 5. இப்போ பாருங்க, 0 minus √5 minus √5 தான் வரும். 0 minus 5 minus 5 வரும். இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ √5 divided by 5 வரும். இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √5 into √5 எழுதலாம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு √5 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய √5 கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர்ல 1 இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு √5 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் ஸ்லோப் ஆஃப் தி லைன் 1/√5. 10th Maths Exercise 5.2 third questionல செகண்ட் சப்டிவிஷன் sin theta minus cos theta minus sin theta cos theta கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஃபார் 2 பாயிண்ட்ஸ் m equal to y2 minus y1 divided by x2 minus x1. இது ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு x1 y1, செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்க, m equal to y2 minus y1, y2 இங்க cos theta இருக்கு, y1 minus cos theta இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா y2 க்கு cos theta, ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ், அப்புறம் y1 minus cos theta பிராக்கெட்டுக்குள்ளார எழுதிக்கணும். டிவைடட் பை x2. x2 பாத்தீங்கன்னா மைனஸ் sin theta இருக்கு. அடுத்தது ஃபார்முலால வர மைனஸ் x1 sin theta. அடுத்து நெக்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ cos theta minus into minus cos theta plus cos theta divided by minus sin theta அப்படியே எழுதிக்கலாம். இது minus sin theta பிராக்கெட் இல்லாம எழுதுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, cos theta இங்க ஒரு cos theta. ஸோ 2 cos theta. இங்க minus sin theta, இங்க minus sin theta. அப்போ minus 2 sin theta. ஸோ இந்த 2வும் 2வும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு cos theta divided by sin theta minus sin theta வரும். பாருங்க, cos theta divided by sin theta-வை நம்ம cot theta-ன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா cot theta equal to cos theta divided by sin theta. So cos theta divided by sin theta இருக்கிறதுல cot theta நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மைனஸ் சிம்பல் அப்படியே இருக்கட்டும். So minus cot theta. So answer slope of m equal to minus cot theta. 10th Maths Exercise 5.2 fourth question. What is the slope of a line perpendicular to the line joining A5,1 and P, where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. A5,1 மற்றும் P ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? இதில் P என்பது 4,2 மற்றும் minus 6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஆகும். பாருங்க, இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க.
So, what is the slope of a line perpendicular to the line joining? அதாவது ஒரு லைனோட ஸ்லோப் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அந்த லைன் எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஏபி லைனுக்கு பாருங்க ஏங்கிற லைன் இங்க இருக்கு, ஏபிங்கிற லைன். இந்த ஏபிங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தா ஒரு லைன் இருக்கு. இந்த லைனோட ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி, அடுத்தது இதுல பி அப்படிங்கிற பாயிண்ட், அதாவது ஏபி தானே அந்த லைன், அந்த ஏவோட கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க 5,1ன்னு. பியோட கோஆர்டினேட் எப்படி இருக்கு அப்படின்னா கொடுக்கல, ஆனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, where p is the midpoint of the segment. எதோட மிட் பாயிண்ட்? இந்த EF நம்மள பேர் நேம் அசைன் பண்ணிக்கலாம். அதாவது 4,2 - 6,4ங்கிற லைனோட மிட் பாயிண்ட் அதுதான் p. அப்போ அதுக்கு EF ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்ப EF ஓட மிட் பாயிண்ட் p. அப்ப பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் EF க்கு அவங்க கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி P மிட் பாயிண்ட கண்டுபிடிச்சிடலாம். இந்த P யோட கோஆர்டினேட்டையும் A ஓட கோஆர்டினேட்டையும் யூஸ் பண்ணி இந்த லைனோட ஸ்லோப்பையும் BC லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைனையும் வெர்டிக்கல் லைனோட ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணா அது எதுக்கு ஈக்குவல்னா -1க்கு ஈக்குவலா இருக்கும். இது ஒரு தியரம். அதாவது ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன், இதுல ஹரிசாண்டல் லைன் என்னது ஏபி, இல்ல ஸ்லோப் ஆஃப் வெர்டிக்கல் லைன் என்னது பிசி. சோ இந்த ரெண்டு லைனோட ஸ்லோப்பையும் நம்ம மல்டிபிள் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -1. சோ இதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப நம்ம क्वेश्चन போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம் பாருங்க. ஸ்லோப் ஆஃப் a லைன், இந்த லைனோட ஸ்லோப் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதுதான் பிசி. அடுத்தது நெக்ஸ்ட், the line BC is perpendicular. அதாவது இந்த BCங்கிற லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு தானே ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா to a line A5,1 and P. क्वेश्चன்ல இருக்கிறது அப்படியே எழுதுறோம். அடுத்தது நெக்ஸ்ட், சோ AP க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ P is the midpoint of the segment EF. EF உடைய மிட்பாயிண்ட் தான் இந்த P. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், EF ஓட மிட் பாயிண்ட் P. சோ இந்த P யோட வேல்யூ தெரிஞ்சாதான் நமக்கு A க்கு ஆல்ரெடி இருக்கு, P யோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ மிட் பாயிண்ட் ஆஃப் EF அதுதான் கண்டுபிடிக்க போறோம். சோ அதுதான் P. சோ EF பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்தது நெக்ஸ்ட், ஸ்லோப் ஆஃப் AP. A அப்போ P கண்டுபிடிச்சாலே நம்ம AP பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம AP யோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி. அடுத்தது நெக்ஸ்ட், BC யோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தியரத்தை யூஸ் பண்ணிடலாம். சோ மிட் பாயிண்ட்க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா x2 plus x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஃபர்ஸ்ட் EF க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், அப்பதான் நமக்கு P கிடைக்கும். பாருங்க ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. E ஓட கோஆர்டினேட் 4,2, F ஓட கோஆர்டினேட் -6,4. சோ ஃபர்ஸ்ட் E க்கு x1 y1, F க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலால இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ x1 4, அடுத்தது பிளஸ், அடுத்தது x2 க்கு -6 இருக்கு டிவைடட் பை 2. அடுத்தது y1 plus y2, y1 2 இருக்கு, y2 4 இருக்கு. சோ 2 plus 4 divided by 2. பாருங்க 4 plus into -6 -6. So 4 - 6 divided by 2, 2 plus 4 6 வரும், 6 divided by 2. So 4 - 6 -2 வரும். So -2 divided by 2, 6 by 2 3 வரும். So -2 divided by 2, so 2 2 cancel ஆயிரும், -1 வரும். So இந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். So -1, 3. அப்ப பாருங்க மிட் பாயிண்ட் ஆஃப் EF என்னது P, அதுதான் பாத்தீங்கன்னா P யோட கோஆர்டினேட் -1, 3. பாருங்க P யோட கோஆர்டினேட் -1, 3 கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி क्वेश्चनலயே 5,1 னு A யோட கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க. சோ AP னோட ஸ்லோப்பை இப்ப கண்டுபிடிச்சிரலாம். A யோட கோஆர்டினேட் 5,1, P யோட கோஆர்டினேட் -1, 3 னு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. பாருங்க A க்கு x1 y1, P க்கு x2 y2 னு அசைன் பண்ணலாம்.
இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி அதாவது ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m equal to y2 minus y1 divided by x2 minus x1. பாருங்க y2 என்ன இருக்கு 3 இருக்கு, y1 1 இருக்கு. So 3 minus 1 divided by x2 minus x1. So minus 1 minus 5. So 3 minus 1 2 வரும், minus 1 minus 5 minus 6 வரும். So 2 6 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 வரும், இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 வரும். ஸோ மைனஸ் 1/3. பாருங்க ஸ்லோப் ஆஃப் ஏபி மைனஸ் 1/3 வந்திருக்கு. பாருங்க நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி 1/3 இருக்கு. நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபியும் பிசியும் இந்த ரெண்டு லைனும் ஒன்னுக்கு ஒன்னு பெர்பெண்டிகுலர். இப்போ கொஸ்டின்லயே அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி அண்ட் பிசி ஆர் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். இப்போ இதுக்கு தியரம் இருக்கு, ஃபர்ஸ்ட்லயே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைனுங்கிறது ஏபி, அதையும் ஸ்லோப் ஆஃப் வெர்டிகல் லைனுங்கிறது பிசி, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன் பாருங்க ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் வெர்டிகல் லைன் பிசி, அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு -1. ஸ்லோப் ஆஃப் ஏசி minus 1/3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் பிசியை நம்ம m அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க மைனஸ் 1/3 அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபி மைனஸ் 1/3 இன்ட்டு m ஈக்குவல் டு -1. பாருங்க m லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே இருக்கட்டும். இந்த மைனஸ் 1/3ங்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு m ஓட. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது தலையில மாறிடும். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமினேட்டர் போயிடும், நியூமினேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும். மைனஸ் சிம்பிள்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ -1 இன்ட்டு 3/1 மைனஸ் 3/1. ஸோ -3/1 நம்ம -3ன்னு எழுதலாம். அப்போ பாருங்க -1 இன்ட்டு -3 -1 இன்ட்டு -3 +3. இப்போ பாருங்க ஸ்லோப் ஆஃப் ஏபி அதாவது பிசி, ஸ்லோப் ஆஃப் பிசி நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 3 கிடைச்சிருக்கு. அவங்க அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் தி லைன் பெர்பெண்டிகுலர் டு தி லைன் ஜாயினிங் A5,1 and P equal to 3. 10th Max Exercise 5.2 5th question. Show that the given points are collinear. -3, -4, 7, 2, 12, 5 என்ற புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை என காட்டுக. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொலினியர் அப்படின்னா பாருங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம். -3, -4, b யோட கோஆர்டினேட் 7, 2, c யோட பாயிண்ட் 12, 5 அசைன் பண்ணிக்கலாம். அப்போ a b க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், b c க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா கொலினியர்னு சொல்லலாம். பாருங்க ஸ்லோப் ஆஃப் ab ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் bc. ஃபர்ஸ்ட் ab க்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். பாருங்க ஸ்லோப் ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. Slope of AB, A would coordinate -3, 4, B would coordinate 7, 2. So A ki x1, y1, B ki x2, y2 na assign பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோப் ஃபார்முலா இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ பாருங்க y2 minus y1 divided by x2 minus x1. So y2 க்கு 7 இருக்கு, சாரி y2 க்கு 2 இருக்கு, மைனஸ் y1 க்கு -4. அடுத்தது டிவைடட் பை x2 7 ஃபார்முலால வர மைனஸ் x1 -3 பிராக்கெட்டுக்குள்ளார -3 பண்ணும். ஸோ இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல 2 minus of -4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ 2 + 4 டிவைடட் பை minus of -3 அப்போ +3 வரும். ஸோ 7 + 3. ஸோ 2 + 4 6 வரும், 7 + 3 10 வரும். 6ஐயும் 10ஐயும் 2ஆல நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6 வரும், 5 2s are 10. ஸோ 3/5. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி 3/5. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ பி யோட கோஆர்டினேட் 7, 2, சி யோட கோஆர்டினேட் 12, 5. ஸோ பி கோஆர்டினேட்டுக்கு x1 y1, சி கோஆர்டினேட்டுக்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y2 minus y1 divided by x2 minus x1. y2 5, y1 2. So 5 minus 2 divided by x2 minus x1. So 12 minus 7. So 5 minus 2 3 வரும், 12 minus 7 5 வரும். So slope of BC
3/5 வந்திருக்கு. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவலா இருந்தா இது கொலினியர்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்ஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி 3/5 இருக்கு, ஸ்லோப் ஆஃப் பிசியும் 3/5 தான் இருக்கு. ஸோ therefore the points are collinearனு நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். It is showed that the points are collinear. 10th max exercise 5.2 6th question. If the 3 points 3, -1, a, 3, 1, -3 are collinear, find the value of a. 3, -1, a, 3, 1, -3 ஆகிய மூன்று புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை எனில் a இன் மதிப்பை காண்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்ஸும் கொலினியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன அசைன் பண்ணிக்கலாம்னா ஏன்னு அசைன் பண்ணிக்கலாம், செகண்ட் பாயிண்ட் பின்னு அசைன் பண்ணிக்கலாம், தேர்ட் பாயிண்ட் சின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிபியும் ஈக்குவலா இருக்கும். அவங்க தான் அதுதான் அப்படி இருந்தால் தான் அது கொலினியர் நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஸ்லோப் ஆஃப் சிபி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m = y2 - y1 / x2 - x1. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஏவோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, -1, பியோட பாயிண்ட் a, 3. ஸோ இதுக்கு a பாயிண்ட்க்கு x1 y1, பியோட பாயிண்ட்க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y2 - y1 / x2 - x1, y2 3 ஃபார்முலால வர மைனஸ் y1 -1 பிராக்கெட்டுக்குள்ளார எழுதிக்கணும், டிவைடட் பை x2 a மைனஸ் ஃபார்முலால வர மைனஸ் x1 3. ஸோ மைனஸ் ஆஃப் -1 + 1 வரும். ஸோ 3 + 1 நியூமரேட்டர்ல, டிவைடட் பை a - 3 டினாமினேட்டர்ல. ஸோ 3 + 1 4 டிவைடட் பை a - 3. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்லோப் ஆஃப் ஏபி 4/a - 3. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் சிபி கண்டுபிடிக்கலாம். இப்போ சியோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, -3, பியோட பாயிண்ட் a, 3. இப்போ ஸ்லோப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கு வந்து x1 y1, பிக்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 - y1 / x2 - x1. y2 பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, ஃபார்முலால வர மைனஸ், y1க்கு -3 இருக்கு, divided by x2 - x1, x2 a, x1 1, a - 1. So numeratorல minus of -3 + 3 ஆயிடும். So 3 + 3 வரும், divided by a - 1. 3 + 3 6 வரும். So 6 divided by a - 1. So slope of CB 6 divided by a - 1. So என்ன தேரம் பாத்தீங்கன்னா slope of ABயும் slope of CBயும் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம கொலினியர்னு சொல்ல முடியும். அப்ப பாருங்க slope of AB 4/a - 3 இருக்கு, equal to slope of CB 6/a - 1. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a - 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம், இங்க a - 3 ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டோம், நியூமரேட்டர் போயிடும் எல்லாமே. இப்போ 4 × a - 1 equal to 6 × a - 3. ஸோ டிவிஷன்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். இப்போ பிராக்கெட்டுக்குள்ளார 4 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4a - 4 equal to 6 × a 6a minus 6 × 3 18. இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துடலாம். ஸோ 4a லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கட்டும், இந்த பிளஸ் 6a லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -6a ஆயிடும், ஈக்குவல் டு இந்த -8 ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கட்டும், இந்த -4 மட்டும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போவோம். ஸோ +4 ஆயிடும். இப்போ பாருங்க இங்க 4a - 6a இது -2a வரும், ஈக்குவல் டு -18 + 4 -14 வரும். இப்போ a மாத்திரம் தான் நமக்கு வேணும். -2 ஏவோட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ a equal to -14 divided by -2, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 14 2 ஆல டிவைட் பண்ணா 7 வரும். ஸோ உங்க கொஸ்டின்ல கேட்டபடி a equal to 7. 10th max exercise 5.2 7th question. The line through the points -2, a and 9, 3 has slope -1/2. Find the value of a. இப்போ அவங்க பாருங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட் -2, a, இன்னொன்னு 9, 3. இந்த லைனோட ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க -1/2. நம்ம ஏவோட வேல்யூ மாத்திரம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க -2, a 9, 3 நம்ம x1 y1 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் ஈக்குவல் டு -1/2. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m equal to
y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இங்க ஸ்லோப் இருக்கிற இடத்துல அதாவது mக்கு minus 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க y2 minus y1 divided by x2 minus x1க்கு இந்த லைனோட பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு a ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க m minus 1 by 2 equal to y2 minus y1 3 minus a divided by x2 9 ஃபார்முலால வர மைனஸ் x1 minus 2 bracket குள்ளார minus 2 எழுதிக்கணும். அடுத்தது further simplification minus 1 by 2 அப்படியே இருக்கட்டும் equal to 3 minus a நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். இங்க minus into minus 2 plus 2 வரும். so 9 plus 2. இப்போ further simplification பாத்தீங்கன்னா minus 1 by 2 அப்படியே இருக்கட்டும் equal to 3 minus a 9 plus 2 11 வரும். அடுத்தது next cross multiply பண்ணலாம். அதாவது 1ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஐயும் 3 minus a-வையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப பாருங்க minus 1 into 11 equal to 2 into 3 minus a. இப்போ minus 1 into 11 minus 11 equal to இந்த 2 bracket குள்ளார கொண்டு போலாம். so 2 into 3 6 minus 2a. இப்போ 2a லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வரலாம். ஏன்னா a ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். minus 11 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா plus 11 ஆயிரும். so minus 2a லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது plus 2a ஆயிடும் equal to 6 அப்படியே இருக்கட்டும் equal to ரைட் ஹேண்ட் சைடுலயே இந்த minus 11 ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுனா plus 11 ஆயிடும். அப்போ 6 plus 11 17 வரும். so 2a equal to 17. நம்ம a ஓட வேல்யூ தான் வேணும். so 2 வந்து a ஓட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. so மல்டிப்ளிகேஷன் equal to ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன் ஆயிரும். so a equal to 17 by 2. so a ஓட வேல்யூ 17 by 2. 10th max exercise 5.2 8th question. The line through the points minus 2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. minus 2, 6, 4, 8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது 8, 12, x, 24 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. minus 2, 6, 4, 8 இது ஒரு லைன். 8, 12, x, 24 இது இன்னொரு லைன். இந்த ரெண்டு லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி இருந்தா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க minus 2, 6, 4, 8 இந்த ஹரிசாண்டல் லைன். அடுத்தது 8, 12, x, 24 8, 12, x, 24 இது வெர்டிகல் லைன். இது ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு, செங்குத்தா இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு தியரம் இருக்கு பாருங்க. ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஸ்லோப் ஆஃப் வெர்டிகல் லைன், இந்த வெர்டிகல் லைனுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -1க்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன். ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன் என்னன்னா a b ன்னு அசைன் பண்ணிக்கலாம். சோ -2, 6 a னு 4, 8 b னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி 8, 12 c னு அசைன் பண்ணிக்கலாம். x, 24 d னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன், அதாவது ஸ்லோப் ஆஃப் ab. சோ ஸ்லோப் ஆஃப் ab equal to y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ a அதனோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா -2, 6 b யோட பாயிண்ட் 4, 8. சோ a பாயிண்ட்க்கு x1 y1 b பாயிண்ட்க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோப்ல இருக்கிற கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப பாருங்க y2 minus y1 y2 8 y1 6. so 8 minus 6 divided by x2 minus x1 x2 4 x1 minus 2. அப்ப x2 ஃபார்முலால வர மைனஸ் பிராக்கெட் குள்ளார -2. அடுத்தது 8 minus 6 2 வரும் divided by minus of -2 plus 2 ஆயிரும். so 4 plus 2 வரும். so 2 divided by 4 plus 2 6. so 2 divided by 6 2 ஆல கேன்சல் பண்ணா 1 2s are 2 3 2s are 6. so 1 by 3 வரும். இது 1 னு அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் வெர்டிகல் லைன், இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதாவது வெர்டிகல் லைன் என்னது cd. அப்ப c யோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 8, 12 x, 24. c க்கு x1 y1 d க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த கோஆர்டினேட்ஸை. அப்ப பாருங்க y2 minus y1 y2 24 y1 12. so 24 minus 12 divided by
x2 minus x1. So x minus 8. So 24ல 12 subtract பண்ணா 12 வரும். x minus 8 அப்படியே இருக்கட்டும். இது 2 நான் assign பண்ணிக்கலாம். இப்ப தியரம் பாருங்க, slope of horizontal line into slope of vertical line. அது எதுக்கு equal? -1. அப்போ slope of AB, slope of CD ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா -1க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ slope of AB பாருங்க 1/3 இருக்கு. into slope of CD 12 by x minus 8 equal to -1. இப்போ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய டேர்மை நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்மை டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 into 12 12, 3 into x minus 8 equal to -1. ஸோ 3 பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12 divided by 3x minus 24 வரும் equal to -1. இப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3x minus 24 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். டிவிஷன்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா மல்டிபிளிகேஷன் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 12 அப்படியே தான் இருக்கும். ஸோ 12 ஈக்குவல் டு -1 into 3x minus 24. இந்த -1 பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போகலாம். அப்போ மல்டிபிள் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 12 அப்படியே இருக்கட்டும். 12 ஈக்குவல் டு -1 into 3x minus 3x -1 into -24 plus 24. இப்போ நமக்கு x தான் வேணும். அதனால -3x நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ -3x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது +3x ஆயிடும். இந்த +12 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -12 ஆயிரும். இந்த 24 அப்படியே தான் இருக்கும். ஸோ 3x ஈக்குவல் டு இந்த -12 plus 24. ஸோ 24ல 12 சப்ராக்ட் பண்ணா 12 வரும். ஸோ 3x is equal to 12. நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ x is equal to 12/3. 12 3ஆல டிவைட் பண்ணா 4 வரும். ஸோ x ஓட வேல்யூ 4. 10th Max Exercise 5.2 9th question. Show that the given points form a right angled triangle and check whether they satisfy Pythagoras theorem. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. மேலும் பித்தாகரசு தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A1, -4, B2, -3, C4, -7. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ABC. இந்த ABC ட்ரையாங்கிள்ல இந்த A ஓட ஆங்கிள் 90 டிகிரின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AB ஓட ஸ்லோப் ஹரிசாண்டல் லைனோட ஸ்லோப், அடுத்தது AC ஓட ஸ்லோப் வெர்டிக்கல் லைனோட ஸ்லோப். ஹரிசாண்டல் லைன் ஸ்லோப்பையும் வெர்டிக்கல் லைனோட ஸ்லோப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு -1 வந்ததுன்னா AB AC வெர்டிக்கலா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? A 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது பித்தாகரஸ் தேற்றத்துக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா AB டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது BC டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது AC டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு BC ஸ்கொயர் பண்ணணும், AB ஸ்கொயர் பண்ணி ACயும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இந்த BC ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். அப்படி -1 வந்ததுன்னா A ஓட ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அதாவது ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெர்டிக்கலா இருக்கு அப்படின்னா, அதாவது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணா -1 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் AB ஓட டிஸ்டன்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் CB ஓட டிஸ்டன்ஸ், அப்புறம் AC ஓட டிஸ்டன்ஸ். இதை கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் தேற்றத்துல அப்ளை பண்ணலாம். அது சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பித்தாகரஸ் தேற்றத்தையும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB. A பாயிண்ட் பாருங்க 1, -4 இருக்கு. B ஓட பாயிண்ட் 2, -3 இருக்கு. இதுக்கு x1 y1 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஃபார்முலா பாத்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இப்போ y2 அப்படிங்கும்போது -3 இருக்கு, ஃபார்முலால வர மைனஸ். அடுத்தது y1க்கு -4 இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ளார -4 எழுதணும். ஹோல் டிவைடட் பை x2 - x1. x2 2 இருக்கு, x1 1 இருக்கு. ஸோ 2 - 1. ஸோ நியூமரேட்டர்ல -3, இங்க மைனஸ் இன்ட்டு -4 + 4 வரும். ஸோ -3 + 4 டிவைடட் பை 2 - 1 1. ஸோ 4ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 1 வரும். ஸோ 1 டிவைடட் பை 1 1 வரும். ஸோ ஸ்லோப் ஆஃப் AB 1. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிக்கலாம். ஸோ A ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, -4, C ஓட பாயிண்ட் 4, -7.
இப்போ பாருங்க x1 y1 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். a க்கு x1 y1 c க்கு x2 y2. இப்போ ஸ்லோப் ஆஃப் ac ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. y2 minus 7 இருக்கு. அடுத்து ஃபார்முலால வர மைனஸ் y1 minus 4 இருக்கு. ஸோ பிராக்கெட்டுக்குள்ள minus 4 எழுதணும். divided by x2 minus x1 4 minus 1. அடுத்து next minus 7 minus of minus 4 அதாவது minus into minus 4 plus 4 வரும். divided by 4 minus 1 3 வரும். so minus 7 plus 4 minus 3 வரும். divided by 3. so minus 3 divided by 3 என்ன வரும்னா 3 3 cancel ஆயிரும். minus 1 வரும். slope of AB 1 ன்னு கிடைச்சிருக்கு. slope of AC minus 1 ன்னு கிடைச்சிருக்கு. so horizontal லைனையும் vertical லைனையும் அதாவது slope of horizontal line slope of vertical line ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா minus 1 வரணும். slope of AB 1 slope of AC vertical line minus 1 equal to minus 1. so left hand sideல 1 into minus 1 வரும். so பாருங்க ரெண்டு பக்கமும் minus 1 வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா AB யும் AC லைனும் ரெண்டும் perpendicular to each other. அதாவது A அந்த பாயிண்ட்ல angle 90 டிகிரி இருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் சோ இதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ABC ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தேரத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்க ABC பாயிண்ட் எழுதிக்கலாம். A பாயிண்ட் 1 minus 4 B பாயிண்ட் 2 minus 3 C ஓட பாயிண்ட் 4 minus 7. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார. இப்போ ஃபர்ஸ்ட் ஏபியோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி ஏவோட பாயிண்ட் 1, -4 பியோட பாயிண்ட் 2, -3. இப்போ x1 y1 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த கோஆர்டினேட்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் x2 minus x1 x2 2 மைனஸ் ஃபார்முலால வருது x1 1. ஸோ 2 minus 1 whole square. அடுத்து ஃபார்முலால வர பிளஸ் y2 minus y1 y2 minus 3 ஃபார்முலால வர மைனஸ் அடுத்து y1 minus 4 whole power 2. அடுத்து ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க 2 minus 1 1 வரும். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் minus 3 minus of minus 4 அதாவது minus into minus 4 plus 4 the whole square. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார 1 ஸ்கொயர் 1 வரும். minus 3 plus 4 1 வரும். ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 plus 1 2. ஸோ root 2 AB distance between AB root 2. அடுத்தது நெக்ஸ்ட் distance between AC யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். A ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, -4 C ஓட பாயிண்ட் 4, -7. டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி A ஓட பாயிண்ட்க்கு x1 y1 C ஓட பாயிண்ட்க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்க AC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square x2 4 minus x1 1 the whole square. அடுத்து பிளஸ் y2 minus y1 the whole square y2 minus 7 ஃபார்முலால வர மைனஸ் y1 minus 4 அது பிராக்கெட்டுக்குள்ள minus 4 போட்டு whole power 2. அடுத்தது நெக்ஸ்ட் 4 minus 1 பாத்தீங்கன்னா 3 வரும். ஸோ 3 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார அடுத்து பிளஸ் சிம்பிள் -7 minus of -4 plus 4 அது மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும். ஸோ பிளஸ் 4. அப்போ -7 plus 4 என்ன வரும்னா -3 வரும். இங்க 3 ஸ்கொயர் 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். ஸோ -3 இன்ட்டு -3 பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ 9 plus 9 18. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஏசியோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. அடுத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி பியோட பாயிண்ட் 2, -3 சியோட பாயிண்ட் 4, -7 பியோட பாயிண்ட்க்கு x1 y1 சியோட பாயிண்ட்க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி பார்த்தீங்கன்னா 2 -3 4 -7. ஸோ பியோட பாயிண்ட்க்கு x1 y1 சியோட பாயிண்ட்க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு அதாவது டிஸ்டன்ஸ் பிசிக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1. ஸோ 4
minus x1 2. So 4 minus 2 whole square. அடுத்து plus y2 minus 7. Formula வர minus y1 minus 3. Bracket குள்ளார minus 3 the whole square. அடுத்து further simplification பாருங்க 4 minus 2 2 வரும். So 2 square இதெல்லாமே square root குள்ளார plus minus into minus 3 plus 3. So minus 7 plus 3 the whole square. அடுத்து 2 square 4 வரும் square root குள்ளார. அடுத்து plus symbol minus 7 plus 3 minus 4 வரும். So minus 4 whole square. So minus 4 whole square minus 4 into minus 4 எழுதலாம். இப்போ minus 4 into minus 4 16 plus 16 வரும். So 16 plus 4 20. So square root of 20. BC யோட distance. இப்போ பித்தாகரஸ் தேரம் பாத்தீங்கன்னா BC square equal to அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் AB square plus AC square. இப்போ BC என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு square root of 20. அதை ஸ்கொயர் பண்றோம் equal to AB என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு square root of 2 the whole square plus AC square root of 18 the whole square. இப்போ பாருங்க square root of 20 அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்ப 20 மாத்திரம் வரும் equal to root 2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட் போயிடும் 2 மாத்திரம் இருக்கும். அடுத்து பிளஸ் அதாவது என்னன்னா root 18 the whole squareனா root 18 into root 18 அர்த்தம். root 18 into root 18 18 வரும். இப்போ பாருங்க 20 equal to 2 plus 18. So 2ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை ஆட் பண்ணா 20 வரும். So 20 equal to 20. இப்போ பாத்தீங்கன்னா BC ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் AB ஸ்கொயர் plus AC ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். So ஈக்குவலா இருக்கு. So அதனால இந்த பாயிண்ட்ஸ் பித்தாகரஸ் தேற்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. So given points are right angled triangle and also Pythagoras theorem is verified. 10th max exercise 5.2 9th question la second subdivision. Show that the given points form a right angled triangle and check whether they satisfies Pythagoras theorem. பாருங்க மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க L 0,5 M 9,12 N 3,14 கொடுத்திருக்காங்க. சோ இந்த ட்ரையாங்கிள்ல நம்ம LM க்கு ஸ்லோப் MN க்கு ஸ்லோப் அப்புறம் NL க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணு ஸ்லோப்ல ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். அதாவது ஹரிசாண்டல் ஸ்லோப்பையோ வெர்டிகல் ஸ்லோப்பையோ நம்ம மல்டிப்ளை பண்ணா -1 வந்ததுன்னா இது அந்த ரெண்டு ஸ்லோப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். இது தேரம். சோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா LM ஓட டிஸ்டன்ஸ் MN ஓட டிஸ்டன்ஸ் NL ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் தேரம் ஃபார்முலால நாம அப்ளை பண்ணி செக் பண்ணிரலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் LM, அடுத்தது ஸ்லோப் ஆஃப் MN, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் LN. இந்த மூணுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அதாவது ஒரு தியரம் இருக்கு ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைனையும் ஸ்லோப் ஆஃப் வெர்டிகல் லைனையும் மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு -1 வரணும். அடுத்தது நெக்ஸ்ட் அப்படி வந்தா அந்த ரெண்டு லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். அடுத்தது நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தேரத்துக்கு டிஸ்டன்ஸ் LM ஓட டிஸ்டன்ஸ், அடுத்தது MN ஓட டிஸ்டன்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் NL ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு பித்தாகரஸ் தேரத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் LM. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா M equal to y2 minus y1 divided by x2 minus x1. So slope of LM அப்படிங்கும்போது L ஓட பாயிண்ட் 0,5, M ஓட பாயிண்ட் 9,12. So 0,5 க்கு x1 y1, 9,12 க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க y2 minus y1 அப்படினா 12 minus 5 divided by x2 minus x1. x2 9, x1 0. So 9 minus 0. 12 minus 5 7 வரும். 9 minus 0 9 தான் வரும். So 7 by 9 slope of LM. அடுத்தது slope of MN. So M ஓட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 9,12, N ஓட பாயிண்ட் 3,14. So 9,12 க்கு x1 y1, 3,14 க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால நம்ம இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So y2 minus y1 னா 14 minus 12 divided by x2 minus x1. So 3 minus 9. 14 ல 12 சப்ராக்ட் பண்ணா 2 வரும், divided by 3 minus 9 minus 6 வரும். So இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிள்ல 1 2s are 2, 3 2s are 6. So minus 1 by 3. So slope of MN
minus 1 by 3. அடுத்தது next slope of ln கண்டுபிடிக்கலாம். slope of ln அப்படிங்கும்போது l ஓட பாயிண்ட் 0,5, n ஓட பாயிண்ட் 3,14. 0,5க்கு x1 y1, 3,14க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ slope formula y2 minus y1 divided by x2 minus x1. So y2 14 இருக்கு, y1 5 இருக்கு. So 14 minus 5 divided by x2 minus x1, 3 minus 0. So 14 minus 5 9 வரும், 3 minus 0 3 வரும். 9 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ பாருங்க slope of lm 7 by 9 கிடைச்சிருக்கு. அடுத்தது slope of mn minus 1 by 3. அடுத்தது slope of ln 3. இப்போ ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா நமக்கு -1 வரணும். அப்படி பார்க்க போனா நமக்கு ஸ்லோப் ஆஃப் mn ஐயும் ஸ்லோப் ஆஃப் ln ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் வரும். ஸோ ரெண்டு ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். பாருங்க -1/3 into 3. ஸோ 3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ -1 மாத்திரம் இருக்கும். ஸோ -1 ஈக்குவல் டு -1. இப்போ பாருங்க ஸ்லோப் ஆஃப் mn அதாவது mn ஹரிசாண்டல், ln வெர்டிக்கல், இது ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது செங்குத்தா இருக்கும். அப்போ nல 90 டிகிரி இருக்கு. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் LMN. அடுத்தது பித்தாகரஸ் தியரம் செக் பண்ணணும். அதுக்கு நம்ம LM ஓட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். LM பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,5 9,12. ஸோ 0,5 x1 y1 9,12 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்க LM ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1, x2 9, x1 0. ஸோ 9 minus 0 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் y2 minus y1, ஸோ 12 minus 5 the whole square. அடுத்தது நெக்ஸ்ட் 9 minus 0 9 ஸ்கொயர் வரும். அடுத்தது பிளஸ் 12 minus 5 7 வரும், 7 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் 81 வரும், பிளஸ் 7 ஸ்கொயர் 49. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 பிளஸ் 49. 81 49 ஆட் பண்ணா 130 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130. அடுத்து நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் mn. mn ஓட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ m ஓட பாயிண்ட் 9,12, n ஓட பாயிண்ட் 3,14. 9,12க்கு x1 y1, 3,14க்கு x2 y2 அசைன் பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இதை அப்ளை பண்ணலாம். பாருங்க x2 minus x1 the whole square, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார. அப்போ 3 minus 9 the whole square. அடுத்தது பிளஸ் சிம்பல் y2 minus y1, y2 14, y1 12. ஸோ 14 minus 12 the whole square. ஸோ 3 minus 9 நமக்கு -6 வரும். அடுத்தது 14 minus 12 2 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். -6 ஸ்கொயர்னா -6 into -6, ஸோ 36 வரும். 2 ஸ்கொயர் 4 வரும். ஸோ 36 அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 கிடைக்கும். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் NL. n ஓட பாயிண்ட் 3,14, l ஓட பாயிண்ட் 0,5. 3,14க்கு x1 y1, 0,5க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ NL ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1. ஸோ 0 minus 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1, 5 minus 40 the whole square. 0 minus 3 minus 3 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 ஸ்கொயர் பிளஸ் 5 minus 14 minus 9 வரும். ஸோ -9 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது -3 into -3, ஸோ 9 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் -9 into -9 81. ஸோ 9 பிளஸ் 81 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 வரும். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேரம் பாருங்க. LM ஸ்கொயர், LM ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா m n ஸ்கொயர் பண்ணி n l ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ LM என்ன நம்ம கிடைச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 the whole square equal to mn ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 the whole square பிளஸ் nl the whole square. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 the whole square. இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எல்லா நம்பரும் இருக்கு. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ பாருங்க 130 வரும், ஈக்குவல் டு இங்க 40 வரும், பிளஸ் இங்க 90 வரும். இப்போ 40யும் 90யும் ஆட் பண்ணா 130. ஸோ பாத்தீங்கன்னா LM
ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா mn ஸ்கொயர் பிளஸ் nl ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு 130 ஈக்குவல் டு 130. ஸோ பித்தாகரஸ் தேரம் வெரிஃபை பண்ணியாச்சு. Tenth Max Exercise 5.2 10th question. Show that the given points form a parallelogram. பாருங்க A 2.5, 3.5, B 10, -4, C 2.5, -2.5, D -5, 5 கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா y2 - y1 divided by x2 - x1. ஃபர்ஸ்ட் AB க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் CD க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் DA க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும். இப்போ AB யோட ஸ்லோப்பும் CD யோட ஸ்லோப்பும், அதாவது AB யோட ஸ்லோப்பும் CD யோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி BC யோட ஸ்லோப்பும் DA யோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். சோ அப்படி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ஸ் parallelogram ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் AB ஸ்லோப் ஆஃப் AB அப்படிங்கும்போது A ஓட பாயிண்ட் பாருங்க 2.5, 3.5, அடுத்தது 10, -4. சோ 2.5, 3.5 க்கு x1 y1 அசைன் பண்ணலாம். 10, -4 க்கு x2 y2 அசைன் பண்ணலாம். இப்போ இத ஸ்லோப் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப பாருங்க y2 - y1, y2 -4, y1 3.5. அப்போ -4 - 3.5 divided by x2 - x1, x2 10, x1 2.5. so 10 - 2.5. இப்போ -4 - 3.5 நமக்கு -7.5 வரும். 10 - 2.5 7.5 வரும். இப்போ பாருங்க 7.5 7.5 கேன்சல் ஆயிரும். சோ மைனஸ் மாத்திரம் இருக்கும். சோ -1. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கலாம். இப்போ B யோட பாயிண்ட் 10, -4, C யோட பாயிண்ட் 2.5, 2.5. சோ 10, -4 க்கு x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். 2.5, -2.5 க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ y2 - y1 divided by x2 - x1. சோ y2 இது -2.5, ஃபார்முலால வர மைனஸ், அடுத்தது y1 -4 அது பிராக்கெட்டுக்குள்ள போடணும், divided by x2 - x1. x2 2.5, ஃபார்முலால வர மைனஸ், x1 10. இப்போ மைனஸ் ஆஃப் -4, சோ மைனஸ் இன்டு -4 பிளஸ் 4 வரும். சோ -2.5 பிளஸ் 4 divided by 10 ல -10 ல 2.5 சப்ட்ராக்ட் பண்ணா -7.5 வரும். -2.5 plus 4 பாத்தீங்கன்னா 1.5 வரும், divided by -7.5. சோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா பாருங்க 15 டேபிள்ல 1 டைம், அதாவது 1.5 1 டைம் வரும், -7.5 5 டைம் வரும். சோ மைனஸ் சிம்பல், -1/5, அதாவது 1.5 7.5 ஆல டிவைட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா 1/5 வரும் நமக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் CD. C யோட பாயிண்ட் 2.5, -2.5, D யோட பாயிண்ட் -5, 5 வரும். சோ 2.5 - 2.5 x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -5 5 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். y2 - y1 divided by x2 - x1. y2 5 minus y1 -2.5 அத பிராக்கெட்டுக்குள்ள போடணும், -2.5 divided by x2 -5, ஃபார்முலால வர மைனஸ், x1 2.5. so -5 - 2.5. இப்போ நியூமரேட்டர்ல மைனஸ் இன்டு -2.5 plus 2.5 வரும். so 5 plus 2.5 divided by -5 - 2.5 -7.5 வரும். இப்போ நியூமரேட்டர்ல 5 plus 2.5 7.5 வரும், divided by -7.5. so 7.5 7.5 கேன்சல் ஆயிரும், -1 வரும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லோப் ஆஃப் DA. D யோட பாயிண்ட் 2.5, 3.5, A வோட பாயிண்ட் -5 5. 2.5 3.5 க்கு x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -5 5 க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y2 - y1 divided by x2 - x1. y2 5 minus y1 3.5 divided by x2 - x1. x2 -5, ஃபார்முலால வர மைனஸ்,
x1 2.5. So 5 minus 3.5 1.5 வரும் divided by minus 5 minus 2.5 minus 7.5 வரும். So இதை நம்ம cancel பண்ணோம்னா மேல 1 வரும் divided by கீழே 5 times வரும். இந்த minus symbol minus 1.5. அடுத்தது next பாருங்க slope of AB minus 1, slope of BC minus 1 by 5, slope of CD minus 1, அடுத்தது slope of DA minus 1 by 5. இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். ஏபியோட ஸ்லோப் பாருங்க -1 இருக்கு, சிடியோட ஸ்லோப் -1. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசியும், அதாவது இங்க ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் இல்லைன்னா டிஏவும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி -1 by 5, ஸ்லோப் ஆஃப் டிஏ -1 by 5. ஸோ ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ரெண்டும் பேரலல். இந்த ஏபியும் சிடியும் பேரலல், பிசியும் டிஏவும் பேரலல். இப்போ பாருங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசிடி பாயிண்ட்ஸ் ஒரு பேரலோகிராம ஃபார்ம் பண்ணுது. 10th Maths Exercise 5.2 11th question. If the points A 2, B -2, -3, C 1, -3 and D x, y form a parallelogram, then find the value of x and y. A 2, B -2, -3, C 1, -3, D x, y ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் x மற்றும் y இன் மதிப்பை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு பேரலோகிராம் உடைய பாயிண்ட்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிடி அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணணும். அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து பேரலோகிராம் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஸ்லோப் சிபி கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஸ்லோப் ஏடி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஸ்லோப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கணும். ஸ்லோப் சிபியும் ஸ்லோப் ஏடியும். ஸோ இந்த ஸ்லோப் ஏபியும் ஸ்லோப் சிடியும் ஈக்குவேட் பண்ணி, அதாவது ஈக்குவல்னு எழுதி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்லோப் சிபியும் ஸ்லோப் ஏடியும் ஈக்குவல்னு எழுதி நம்ம ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதுக்கு ஸ்லோப் ஃபார்முலா பாருங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏவோட பாயிண்ட் 2, பியோட பாயிண்ட் -2, -3. 2, க்கு x1 y1, -2, -3க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்க y2 - y1 டிவைடட் பை x2 - x1. y2 -3 ஃபார்முலால வர மைனஸ், y1 2. ஸோ -3 - 2 டிவைடட் பை x2 - x1. x2 -2 மைனஸ் ஃபார்முலால வருது x1 2. ஸோ -2 -2. ஸோ -3 -2 -5 வரும் டிவைடட் பை -2 -2 -4 வரும். ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணா 5/4 கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ சியோட பாயிண்ட் 1, -3, டியோட பாயிண்ட் x, y. ஸோ 1, -3க்கு x1 y1, x, yக்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் பாருங்க. y2 - y1 டிவைடட் பை x2 - x1. y2 y இருக்கு, ஃபார்முலால வர மைனஸ், y1 -3 இருக்கு, அந்த -3 பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கலாம். அடுத்தது x2 - x1. x2 x இருக்கு, அடுத்து ஃபார்முலால வர மைனஸ், x1 1 இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் -3 +3 வரும். ஸோ y +3 டிவைடட் பை x -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு 5/4 வந்திருக்கு, ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி y +3 டிவைடட் பை x -1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 × x -1 வரும், y +3 × 4 வரும். இப்போ பாருங்க 4 × y +3 ஈக்குவல் டு 5 × x -1. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4 பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு போகலாம். ஸோ 4 × y 4y plus 4 × 3 12 equal to 5 × x 5x, 5 × -1 -5. இந்த 5x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். இந்த கான்ஸ்டன்ட் டைம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவோம். ஸோ 5x லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா -5x ஆயிரும். இந்த 4y லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே இருக்கட்டும், +4y
equal to இந்த minus 5 right hand sideல இருக்கட்டும், இந்த plus 12 மட்டும் equal to right hand side கொண்டு வந்தா minus 12 ஆயிடும். So minus 5x plus 4y equal to minus 5 minus 12 minus 17. இது equation 1 அசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது next slope of CB யும் slope of AD யும் கண்டுபிடிக்கலாம். So first slope of CD அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். So slope of CB க்கு C யோட பாயிண்ட் 1, -3, B யோட பாயிண்ட் -2, 3, 1, -3 க்கு x1 y1, -2, -3 க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்லோப் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த கோஆர்டினேட்ஸை. y2 y1 அப்படிங்கும்போது y2 -3 ஃபார்முலால வர மைனஸ் y1 -3, ஸோ பிராக்கெட்டுக்குள்ளார -3 போடணும், ஹோல் டிவைடட் பை x2 x1, x2 -2 இங்க ஃபார்முலால வர மைனஸ் x1 1. இப்போ பாருங்க மைனஸ் ஆஃப் -3 +3 ஆயிடும். ஸோ -3 +3 டிவைடட் பை -2 -1 -3 வரும். ஸோ -3 +3 0 ஆயிடும். ஸோ 0 டிவைடட் பை -3, 0 டிவைடட் பை -3 0 தான் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AD கண்டுபிடிக்கலாம். A ஓட பாயிண்ட் 2, 2, D ஓட பாயிண்ட் x, y. 2, 2க்கு x1 y1 அசைன் பண்ணலாம், x, y க்கு x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோஆர்டினேட்ஸை ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ y2 y1 டிவைடட் பை x2 x1. y2 இங்க y இருக்கு, y1 2 இருக்கு. ஸோ y -2 டிவைடட் பை x2 x1, x2 x, x1 2, so x -2. இப்போ y -2 divided by x -2 slope of AD. அப்போ slope of CB யும் slope of AD யும் ஈக்குவலா இருக்கும். அப்ப பாருங்க slope of CB 0 equal to y -2 divided by x -2. so இந்த cross multiply பண்ணலாம். இந்த x -2 left hand side கொண்டு போவோம் equal to, so multiplication ஆயிரும். so 0 into x -2 equal to y -2. so 0 ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். so 0 equal to y -2. நமக்கு y ஓட வேல்யூ தான் வேணும். so y equal to இந்த -2 equal to left hand side வந்துச்சுன்னா +2 ஆயிடும். so y equal to 2. இந்த y ஓட வேல்யூ 2 ஈக்குவேஷன் 1ல, அதாவது இங்க இருக்கு பாருங்க ஈக்குவேஷன் 1, இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் y ஐ எடுத்துட்டு. Substitute y equal to 2 in equation number 1. Equation number 1 பாருங்க minus 5x plus 4y equal to minus 17. y இருக்கிற இடத்துல 2 substitute பண்ணிடலாம். So minus 5x plus 4 into 2 equal to minus 17. So 4 and 2 multiply பண்ணா 8 வரும். So minus 5x plus 8 equal to minus 17. So minus 5x left hand sideல இருக்கட்டும், இந்த plus x plus 8 right hand side கொண்டு போவோம், minus 8 ஆயிரும். So minus 5x equal to minus 17 minus 8. Minus 17 minus 8 minus 25 வரும். So minus 5x equal to minus 25. நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். இந்த minus 5 x ஓட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So அது equal to right hand side வரும்போது டிவிஷன் ஆயிரும். So x is equal to minus 25 divided by minus 5. So minus minus cancel ஆயிரும். 25 5 ஆல டிவைட் பண்ணா 5 வரும். So x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2. 10th max exercise 5.2 12th question. Let a 3, -4, b 9, -4, c 5, -7, d 7, -7 show that ABCD is a trapezium. a 3, -4, b 9, -4, c 5, -7, d 7, -7 ஆகிய புள்ளிகள் ABCD என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. பாருங்க இது ஒரு ட்ரபீசியம். ஏபியோ டிசியோ ஈக்குவலா இருக்கும், பிசியோ ஏடியோ ஈக்குவலா இருக்காது. அப்போ ஏபி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது நெக்ஸ்ட் சிடியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல்னு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட் பிசியினுடைய ஸ்லோப், அடுத்தது ஏடியினுடைய ஸ்லோப், இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஏபிசிடி ஒரு ட்ரபீசியம், ஒரு சரிவகம்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு ஸ்லோப் ஃபார்முலா ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு ஏவோட பாயிண்ட் பாருங்க 3, -4, b யோட பாயிண்ட் 9, -4.
3, minus 4 x1, y1, 9, minus 4 க்கு x2, y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y2 minus y1 அப்படிங்கும்போது minus 4 ஃபார்முலால வர minus y1 minus 4. ஸோ பிராக்கெட்டுக்குள்ளார minus 4 போடணும். Divided by x2 minus x1. x2 9, x1 3. ஸோ 9 minus 3. ஸோ minus 4 minus of minus 4 plus 4 வரும். ஸோ minus 4 plus 4 0 ஆயிடும். Divided by 9 minus 3 6. 0 divided by 6 நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது next slope of CD. C யோட பாயிண்ட் 5, minus 7. D யோட பாயிண்ட் 7, minus 7. இப்போ 5, minus 7 க்கு x1, y1, 7, minus 7 க்கு x2, y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க y2 minus y1 divided by x2 minus x1. y2 minus 7 ஃபார்முலால வர மைனஸ் y1 minus 7 இருக்கு, அது பிராக்கெட்டுக்குள்ளார எழுதிக்கணும். Divided by x2 7 minus x1 5. So 7 minus 5. இப்போ நியூமரேட்டர்ல minus 7, இங்க minus of minus 7 plus 7 ஆகும். So minus 7 plus 7 0 ஆயிடும். 7 minus 5 2 கிடைக்கும். So 0 divided by 2 நமக்கு 0 தான் வரும். இப்போ பாருங்க slope of AB 0, slope of CD 0. So ரெண்டுமே 0 ன்னு வந்திருக்கு. அடுத்தது next slope of BC கண்டுபிடிக்கலாம், slope of AD கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் not equal to 0 ன்னு வரணும் நமக்கு. Slope of BC க்கு B யோட பாயிண்ட் 9, minus 4, C யோட பாயிண்ட் 5, minus 7. So 9, minus 4 க்கு x1, y1, 5, minus 7 க்கு x2, y2 அசைன் பண்ணலாம். இப்போ பாருங்க ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. y2 minus y1 அப்படிங்கும்போது minus 7 ஃபார்முலால வர minus y1 minus 4 இருக்கு, அது பிராக்கெட்டுக்குள்ளார minus 4 ன்னு எழுதிக்கணும். Divided by x2 minus x1, x2 5, x1 minus 9. So minus of minus 4 plus 4 வரும். So minus 7 plus 4 divided by 5 minus 9 minus 4 வரும். So minus 7 plus 4 minus 3 வரும். Divided by minus 4. Minus minus cancel பண்ணிடலாம். So 3 by 4 வரும். அடுத்து next slope of AD கண்டுபிடிக்கலாம். A ஓட பாயிண்ட் பாருங்க 3, minus 4 இருக்கு. D ஓட பாயிண்ட் 7, minus 7 இருக்கு. So 3, minus 4 க்கு x1, y1 அசைன் பண்ணிக்கலாம். 7, minus 7 க்கு x2, y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். y2 minus y1 அப்படிங்கும்போது y2 minus 7 ஃபார்முலால வர மைனஸ் y1 minus 4 இருக்கு. ஸோ பிராக்கெட்டுக்குள்ளார minus 4 எழுதணும். Divided by x2 minus x1. x2 7, x1 3. So 7 minus 3. So minus of minus 4 plus 4 வரும். So minus 7 plus 4 divided by 7 minus 3 4 வரும். So minus 7 plus 4 minus 3 வரும். Divided by 4. இப்போ பாருங்க slope of AD minus 3 divided by 4. அப்போ பாருங்க BC 3 by 4 இருக்கு, AD minus 3 by 4 இருக்கு. அப்போ ரெண்டுமே இது plus 3 by 4, இது minus 3 by 4. ஸோ ரெண்டும் not equal to ஒன்னுக்கு ஒன்று ஈக்குவல் கிடையாது. அப்போ slope of AB equal to slope of CD மட்டும் ஈக்குவல். ஸோ அதனால ABயும் CDயும் ஒன்னுக்கு ஒன்று parallel. Slope of BC, slope of AD ரெண்டு ஈக்குவல் இல்ல, not equal. So BC is not parallel to AD. So ABCD ஒரு ட்ரபீசியம் இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. 10th max exercise 5.2 30th question. A quadrilateral has vertices at A minus 4, minus 2, B 5, minus 1, C 6, 5 and D minus 7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram. பாருங்க A, B, C, D ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. அவங்க எதோடைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A, B, C, Dங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. AB னுடைய மிட் பாயிண்ட் P, BC னுடைய மிட் பாயிண்ட் Q, CD னுடைய மிட் பாயிண்ட் R, AD னுடைய மிட் பாயிண்ட் S. சோ PQ RS இது ஒரு இணைகரம் parallelogram அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்.
ஏன்னா மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாதான் இது parallelogramனு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா நமக்கு பாயிண்ட் பி கிடைக்கும். அடுத்தது பிசியினுடைய மிட் பாயிண்ட் அது பாயிண்ட் கியூ கிடைக்கும். அடுத்தது சிடியினுடைய மிட் பாயிண்ட் அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பாயிண்ட் ஆர் கிடைக்கும். அடுத்தது ஏடியினுடைய மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி கண்டுபிடிச்சோம்னா பாயிண்ட் எஸ் கிடைக்கும். இப்போ PQRS பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்லோப் ஆஃப் PQ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது QR உடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் RS ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் PS ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு PQவும் RSம் ஈக்குவல், அதே மாதிரி ஈக்குவலா இருந்ததுன்னா அது பேரலல், அதே மாதிரி QRம் PSம் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ரெண்டும் பேரலல். சோ இது ரெண்டும் பேரலல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே சோ இது ஒரு parallelogram நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிக்கு A ஓட பாயிண்ட் -4, -2, B ஓட பாயிண்ட் 5, -1. சோ -4, -2க்கு x1 y1, 5, -1க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா பாருங்க, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. சோ x1 plus x2 னா -4 plus 5 divided by 2. அடுத்தது y1 plus y2 அப்படிங்கும்போது -2 minus plus பிராக்கெட்டுக்குள்ளார -1 divided by 2. இப்போ -4 -5 நமக்கு 1 வரும். சோ 1 by 2. அடுத்தது பாருங்க -2 இங்க plus into minus -1. அப்போ -2 -1 divided by 2. So -2 -1 நமக்கு -3 வரும். So 1 by 2 -3 by 2. So 1 2 ஆல டிவைட் பண்ணா 0.5 வரும். -3 2 ஆல டிவைட் பண்ணா -1.5 வரும். அடுத்து நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் BC கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் BC பாருங்க, B ஓட பாயிண்ட் 5, -1, C ஓட பாயிண்ட் 6, 5. 5, -1க்கு x1 y1, 6, 5க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. So x1 plus x2 அப்படிங்கும்போது x1 5, x2 6. So 5 plus 6 divided by 2. அடுத்தது y1 plus y2, y1 -1, y2 plus 5. So -1 plus 5 divided by 2. So 5 plus 6 11 வரும். So 11 by 2. அடுத்து -1 plus 5 4 by 2 வரும். இப்போ 11 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5.5 வரும். 4 2 ஆல டிவைட் பண்ணா 2 வரும். So 5.5, 2 மிட் பாயிண்ட் ஆஃப் BC. அடுத்தது நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் CD. CD ஓட மிட் பாயிண்ட் நமக்கு R கிடைக்கும் பாயிண்ட். அப்போ C ஓட பாயிண்ட் பாருங்க 6, 5, D ஓட பாயிண்ட் -7, 6. 6, 5க்கு x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -7, 6க்கு x2 y2 னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. x1 plus x2 னா 6 plus பிராக்கெட்டுக்குள்ளார -7 வரும் divided by 2. y1 plus y2 அப்படிங்கும்போது y1 5, y2 6. So 5 plus 6 divided by 2. இப்போ 6 plus of -7 அப்போ -7 வரும். அப்போ 6 minus 7 divided by 2, 5 plus 6 11 by 2 வரும். அடுத்த further simplification. So 6 minus 7 by 2 அது -1 by 2 வரும். 11 by 2 11 2 ஆல டிவைட் பண்ணா 5.5 வரும். இப்போ -1 by 2 1 2 ஆல டிவைட் பண்ணா 0.5 வரும். இந்த மைனஸ் சிம்பல் அப்படியே போட்டுக்கலாம். 5.5. அடுத்தது நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் AD. AD னோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா S ஓட பாயிண்ட் கிடைக்கும். சோ A ஓட பாயிண்ட் -4, -2, D ஓட பாயிண்ட் -7, 6. -4, -2க்கு x1 y1 அசைன் பண்ணலாம். -7, 6க்கு x2, y2 னு அசைன் பண்ணலாம். சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலால இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ x1 plus x2 அப்படிங்கும்போது x1 -4 plus symbol x2 -7 பிராக்கெட்டுக்குள்ளார divided by 2. அடுத்து நெக்ஸ்ட் y1 plus y2 னா -2 plus 6 divided by 2.
பாருங்க plus into minus minus 7 வரும். So minus 4 minus 7 divided by 2. இங்க minus 2 plus 6 இருக்கு. So 4 by 2 வரும். அடுத்தது further simplification. minus 4 minus 7 minus 11 வரும். So minus 11 by 2. 4 2 ஆல divide பண்ணா 2 வரும். இப்போ பாருங்க 11 2 ஆல divide பண்ணா 5.5 வரும். இந்த minus symbol அப்படியே போட்டுக்கலாம். comma 2. இப்போ midpoint of AD minus 5.5 comma 2 ன்னு கிடைச்சிருக்கு. பாருங்க AB னுடைய midpoint P 0.5 comma minus 1.5 இருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து BC யோட midpoint Q 5.5 comma 2 ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது CD யோட midpoint R அது minus 0.5 comma 5.5 ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து AD யோட midpoint S அது minus 5.5 comma 2 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PQ QR RS SP இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். First slope of PQ. So slope க்கு formula y2 minus y1 divided by x2 minus x1. So PQ அப்படிங்கும்போது P யோட point 0.5 comma minus 1.5 அடுத்தது Q யோட point 5.5 comma 2. So 0.5 comma minus 1.5 x1 y1 assign பண்ணிக்கலாம். 5.5 comma 2 x2 y2 assign பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ y2 minus y1 அப்படிங்கும்போது y2 2 ஃபார்முலால வர மைனஸ் y1 minus 1.5 சோ அது பிராக்கெட்டுக்குள்ள எழுதலாம் minus 1.5 divided by x2 minus x1 x2 5.5 அடுத்து ஃபார்முலால வர மைனஸ் x1 0.5 சோ மைனஸ் into minus 1.5 plus 1.5 வரும். சோ 2 plus 1.5 divided by 5.5 ல 0.5 சப்ட்ராக்ட் பண்ணா 5 வரும். பாருங்க நியூமரேட்டர்ல 2 plus 1.5 3.5 வரும் divided by 5. So 3.5 5 ஆல டிவைட் பண்ணா 0.7 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் QR. Q ஓட பாயிண்ட் பாருங்க 5.5, 2 R ஓட பாயிண்ட் -0.5, 5.5. So 5.5, 2 x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -0.5, 5.5 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ y2 minus y1 நியூமரேட்டர்ல அப்ப பாருங்க y2 5.5 minus y1 2. So 5.5 minus 2 divided by x2 minus x1. x2 minus 0.5 ஃபார்முலால வர மைனஸ் x1 5.5. So 5.5 minus 2 3.5 வரும் divided by இங்க minus 0.5 minus 5.5 அப்ப minus 6 கிடைக்கும். அடுத்தது நம்ம ஸ்லோப் ஆஃப் RS கண்டுபிடிக்கலாம். R ஓட பாயிண்ட் பாருங்க -0.5, 5.5. S ஓட பாயிண்ட் -5.5, 2 இருக்கு. -0.5, 5.5 x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -5.5, 2 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. y2 இங்க 2 னு இருக்கு ஃபார்முலால வர மைனஸ் y1 5.5 இருக்கு ஹோல் டிவைடட் பை x2 பாத்தீங்கன்னா -5.5 இருக்கு ஃபார்முலால வர மைனஸ் x1 க்கு -0.5 இருக்கு அது பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். பாருங்க நியூமரேட்டர்ல 2 minus 5.5 minus 3.5 வரும் டிவைடட் பை இங்க மைனஸ் ஆஃப் -0.5 plus 0.5 வரும். அப்போ -5.5 plus 0.5. அடுத்தது ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க -3.5 நியூமரேட்டர்ல அப்படியே இருக்கும். டினாமினேட்டர்ல -5.5 இங்க பிளஸ் 0.5 இருக்கு அப்ப -5 வரும். இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 3.5 5 ஆல டிவைட் பண்ணா 0.7 வரும். சோ ஸ்லோப் ஆஃப் RS 0.7. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் PS. PS ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா P ஓட பாயிண்ட் பாருங்க 0.5 இருக்கு, -1.5. S ஓட பாயிண்ட் -5.5, 2 இருக்கு. 0.5, -1.5 x1 y1 அசைன் பண்ணிக்கலாம். -5.5, 2 x2 y2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். y2 minus y1 divided by x2 minus x1. So y2 minus y1 னா 2 ஃபார்முலால வர மைனஸ் y1 க்கு -1.5 இருக்கு. சோ அத பிராக்கெட்டுக்குள்ள தான் எழுதணும். அடுத்தது டிவைடட் பை
x2 minus 5.5 formula வர minus x1 0.5. So numeratorல minus of minus 1.5 plus 1.5 வரும். So 2 plus 1.5 divided by இங்க minus 5.5 minus 0.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 6 வரும். அப்ப 2 plus 1.5 3.5 வரும் divided by 6. So minus 3.5 divided by 6 slope of PS. பாருங்க slope of PQ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா slope of RS. So slope of PQ 0.7 இருக்கு, slope of RS 0.7 இருக்கு. அப்போ slope of PQ slope of RS ரெண்டுமே parallel னு சொல்லலாம். அடுத்தது next slope of QR. QR உடைய slope எவ்வளவு இருக்குன்னு பாருங்க minus 3.5 divided by 6. Slope of PS minus 3.5 divided by 6. So PS ஓட slope QR ஓட slope ஒரே மாதிரி இருக்கு. So QR is parallel to PS. இப்போ பாருங்க opposite sides எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel இருக்கு. So அதனால நம்ம points PQRS form a parallelogram. So midpoint of ABCD forms a parallelogram.